வெல்கம் டு ஆதி ஸ்பீக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிசி ஜென்ரேட்டர்ஸ் பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ டிசி ஜென்ரேட்டர்ஸில் நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்லேயே இஎம்எஃப் ஈக்குவேஷனுங்கிறத டீச் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த இஎம்எஃப் ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் நமக்கு கொஷின் பண்ணலாம். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கொஷின் பாருங்கள். எ லேப் கனெக்டட் டிசி ஜென்ரேட்டர் ஹேஸ் a 8 poles and 120 slots with 8 conductors in each slots. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, நான் லேப் கனெக்டட் வேவ் கனெக்டட், அதாவது லேப் கனெக்டட் வைண்டிங் வேவ் கனெக்டட் வைண்டிங் 2 வைண்டிங் இருக்குது. ஸோ நமக்கு லேப் கனெக்டட் அப்படிங்கிற பட்சத்தில் A is equal to 2. நமக்கு இஎம்எஃப் ஈக்குவேஷன் என்ன? E is equal to P5NZ divided by 60 into A. ஸோ இந்த ஏங்கிறது இந்த லேப் கனெக்டடாக வேவ் கனெக்டடாங்கிறத பொறுத்து தான் டிசைட் ஆகும். ஸோ இந்த A is equal to P. ஓகேவா? லேப் கனெக்டட்னா A is equal to P, வேவ் கனெக்டட்னா A is equal to 2. ஸோ அதை நீங்கள் மெமரி பண்ணிக்கணும். கான்ஸ்டன்ட் டேர்ம் அது. A lab connected DC generator has 8 poles. ஸோ given data எழுதுங்க. lab connected DC generator has 8 poles. ஸோ போல்ஸ் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ 8 போல்ஸ்னால் போல்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு அண்டு 120 ஸ்லாட் வித் 8 கண்டக்டர்ஸ். 120 ஸ்லாட் வித் 8 கண்டக்டர்ஸ். ஸோ ஸ்லாட்ஸ் எத்தனை? ஸ்லாட்ஸ் 120 அண்ட் கண்டக்டர்ஸுங்கிறது இஜெட்டில் டினோட் பண்ணுவோம். ஸோ இஜெட்டுங்கிற பட்சத்தில் கண்டக்டர்ஸ் நமக்கு டைரெக்டாக கொடுக்கல. ஸோ அதனால் கண்டக்டர்ஸ் இன் ஈச் ஸ்லாட், ஒரு ஸ்லாட்டுக்கு 8 கண்டக்டர்ஸ். அப்போ 120 into 8 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொத்த டோட்டல் கண்டக்டர்ஸ் எவ்வளோ கிடைக்கும்? 8 12 96 0. ஸோ இஜெட் இஸ் ஈக்குவல் டு 960 கண்டக்டர்ஸ். ஸோ இஜெட் இருக்குது. அடுத்து if the flux per pole is 0.04 Weber. ஸோ ஃப்ளக்ஸோட யூனிட் என்னன்னா வெப்பர், ஃப்ளக்ஸோட சிம்பிள் 5. ஸோ 5 0.04 வெப்பர் யூனிட். நெக்ஸ்ட் ஃபைண்ட் தி இஎம்எஃப் ஜென்ரேட்டர். இஎம்எஃப் ஜென்ரேட்டர்னா இஎம்எஃப் ஜென்ரேட்டர் நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும். when the speed is 600 rpm. ஸோ n is equal to 600 rpm. ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? இஎம்எஃப் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஃபார்முலா இதுதான். ஸோ அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள்? சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சொல்யூஷன் நமக்கு என்னென்ன வேல்யூ இருக்கோ அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். P is equal to 8 into 5 is equal to 0.04 into n is equal to 600 into Z is equal to 960 divided by 60 into A is equal to P. P na poles. Poles is equal to 8. So 8. Multiply பண்ணி ஆன்சர் பண்ணிங்கன்னா EMF equal to 384 slot. volt. Sorry. EMF ஓட வேல்யூ எவ்வளோனா 384 voltage. ஸோ EMF அதாவது வோல்டேஜோட யூனிட் என்ன? வோல்ட். ஓகேவா? அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஒவ்வொரு பேராமீட்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு யூனிட்ஸ் இருக்கும். கரண்ட்னா ஆம்ஸ் அண்டு இஎம்எஃப்னா வோல்டேஜ்னா வோல்ட். அதே மாதிரி அம்மீட்டர் மெஷர் தி கரண்ட் அண்ட் வோல்ட்மீட்டர் மெஷர் தி வோல்டேஜ். அது மாதிரி நம்ம சொல்கிற மாதிரி ஒவ்வொரு இது இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். த ஆர்மேச்சூர் ஆஃப் எ 6 poles மெஷின். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 6 poles கொடுத்துருக்காங்க. ஸோ போல்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 ஹேஸ் அ வேவ் வைண்டிங். ஸோ வேவ் வைண்டிங்கிற பட்சத்தில் A is equal to என்ன வரும்? 2. ஸோ வேவ் வைண்டிங் A is equal to 2 containing 664 conductors. ஸோ 664 கண்டக்டர்னா Z is equal to 664 conductors. நமக்கு போன ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா ஸ்லாட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எத்தனை கண்டக்டர்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு ஸ்லாட்டுக்கு இத்தனை கண்டக்டர்ஸ்ன்னு கொடுத்துருவாங்க. அதை நம்ம இத்தனை ஸ்லாட்டுக்கு மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஏன்னா இதில் என்ன பண்ணியிருக்காங்க? நமக்கு டைரெக்டாக கண்டக்டர்ஸோட நம்பர் ஆஃப் கண்டக்டர்ஸ் எவ்வளோ டோட்டல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நம்ம டைரெக்டாக Z is equal to 664 போட்டோம். கால்குலேட் இஎம்எஃப். அப்போ இஎம்எஃப் கண்டுபிடிக்கணும். டு ஃபைண்ட் என்னது? இஎம்எஃப்
கண்டுபிடிக்கணும். when the flux per pole is 60 milliweber. ஸோ milliweberனா flux is equal to 60 into milliweberங்கிற பட்சத்தில் 10⁻³ 10⁻³ சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். அதே மாதிரி and the speed is 250 rpm. ஸோ 250 rpm. ஸோ P இருக்குது, Z இருக்குது, Phi இருக்குது, N இருக்குது, A is equal to 2 இருக்குது. ஸோ E is equal to P Phi N Z divided by 60 into A. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். P is equal to 6 into 60 into 10⁻³ into speed is equal to 250 rpm into Z is equal to 664 divided by 60 into 2. இதை நீங்கள் வந்து கால்குலேட்டர்லையோ இல்லை கால்குலேஷன் நார்மலாக பண்ணிங்கன்னா நீங்கள் நார்மலாக பண்ணும்போது கரெக்டாக பண்ணுவீங்க. சப்போஸ் கால்குலேட்டரில் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த டேர்ம்லேருந்து இந்த டேர்ம் வரைக்கும் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுங்கள். அடுத்து இந்த டேர்ம்லேருந்து இந்த டேர்ம் வரைக்கும் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுங்கள். நடுவில் டிவைடட் சிம்பிள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஆன்சர்ஸ் கரெக்டாக வரும். ஸோ E is equal to 498 voltage. ஸோ இதுதான் வந்து இஎம்எஃப்பை பேஸ் பண்ணி நம்ம இஎம்எஃப்பை கண்டுபிடிக்கிறத பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் வரும். இஎம்எஃப் ப்ராப்ளம்ஸ், அதாவது வந்து இஎம்எஃப் நம்ம வந்து டெரிவேஷன் படிச்சிருப்போம். அந்த டெரிவேஷனை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் வரும். அது டிசி ஜென்ரேட்டராக இருந்தாலும் சரி, டிசி மோட்டராக இருந்தாலும் சரி, அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இன்னும் நிறையா ப்ராப்ளம்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ.